இந்த 6 பொறிகளும் சகல புவனங்களையும் எரிக்க துவங்கின. தேவாதி தேவர்களெல்லாம் போய் இறைவனுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி வேண்டினார்கள். ஐயனே, உலகமெல்லாம் பற்றி எரிகின்றன, அழிவு ஏற்பட்டு விடும் போல இருக்கிறது, காப்பாற்றுங்கள். எம்பெருமான் அந்த 6 பொறிகளையும் சரவண பொய்கையிலே இறங்கும்படியாக ஆக்ஞாபித்தார். சரவண பொய்கையிலே 6 பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறின. அங்கே கார்த்திகை பெண்கள் ஏற்கனவே இறைவனால் படைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் இக்குழந்தைகளை எடுத்து வளர்த்தினார்கள். அன்று முதல் அவர்கள் கார்த்திகேயன் என்று ஒரு பெயர். சரவண பொய்கையிலே பிறந்த காரணத்தினாலே சரவணோத்பவன் என்று இன்னொரு பெயர். 6 குழந்தைகளையும் வாரி அணைத்தாள் உமையவள். ஓருருவம் 6 முகமாக 12 புஜங்களோடு காட்சியளித்தான். அழகு மிகுந்தவனாக இருந்தான். ஆகையினால முருகன் என்று அழைக்கப்பட்டார். இவன் உமாதேவிக்கு பெண்ணுக்கு பிறக்கவில்லை. சிவபெருமான் ஆணுக்கு பிறந்தவன். பாலனாக இருக்கும் பொழுதே தேவேந்திரன் பிரார்த்தனை செய்ய தாரகாசூரனை வதம் செய்வதற்கு முருகப்பெருமான் புறப்பட்டு விட்டார். எங்கே வந்தார்? செந்தூர் கடற்கரையில் நந்தாவிளக்கில் உயர் சிந்தாமணிக்கு நிகரானவள். செந்தூர் கடற்கரையில் செந்தூர் கடற்கரையில் செந்தூர் கடற்கரையில் நந்தாவிளக்கில் உயர் சிந்தாமணிக்கு நிகரானவள். வளர் கந்தா குகா கௌரி மைதாயனக்கணிந்தாள். வந்தாடுவான் படிமேலவள், வந்தாடுவான் படிமேலவள், வந்தாடுவான் படிமேலவள். செந்தூர் கடற்கரையிலே திருச்செந்தூரிலே எம்பெருமான் வந்து தேவசேனாதிபதியாக இறங்கினான். இப்பொழுது தாரகாசூரனுக்கும் முருகப்பெருமானுக்கும் நேருக்கு நேர் யுத்தம் நடைபெறுகிறது. தாரகாசூரனோ பெரும் சிவபக்தன், முருகப்பெருமானோ சிவனுடைய 3வது கண்களிலிருந்து தோன்றிய பெரும் சக்தி உடையவன். 2 பெரும் சக்திகள் ஒன்றோடு ஒன்று மோதுகின்றன. முருகப்பெருமான் விளையாட்டாக விளையாடுகிறானாம் அந்த போரிலே. இவனுடைய வீரத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறான் தாரகாசூரன். ஆனால் யாருக்குமே ஜெயமில்லை. சம அந்தஸ்து சம பலம் உடையவர்களாக காணப்படுகிறார்கள். அநேக நாட்கள் போரிலே ஈடுபட்ட முருகப்பெருமானுக்கே சற்று அசதி வந்தது. என்ன ஆச்சரியம்! இவன் அனுப்பிய கஜமுகாசூரனை வதம் செய்தேன், இவன் அனுப்பிய அநேக அரக்கர்களை வதம் செய்தேன், எவ்வளவு போரிட்டும் இத்தாரகனை வெல்ல முடியவில்லையே, என்ன காரணம் என்று யோசித்திருக்கின்றால் நாரத சுவாமிகள் அங்கு எழுந்தருள முருகப்பெருமான் நாரதரை பார்த்து கேட்பார். நாரதரே, என்னாலும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு எப்படி இவன் தலைமைத்திருக்கிறான் என்று பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. இத்தனை நாட்கள் போர் தொடுத்தும் இவனை என்னால் ஜெயிக்க இயலவில்லையே, என்ன காரணம்? முருகப்பெருமானே, ஏற்கனவே அவன் அநேக வரங்களை பெற்றிருக்கிறான். அவனுடைய அழிவு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீ போரிடும் பொழுது அவனுக்கு கிடைத்த வரங்களுடைய பலங்கள் குறைந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இருந்தாலும் அவனை உம்மால் கொல்ல முடியாததற்கு காரணம் அவன் பெரும் சிவபக்தன். உம்முடைய தந்தையினுடைய திவ்ய ஜனநாரவிந்தங்களிலே அப்படி ஒரு பக்தி கொண்டவன். அந்த சிவ சக்தி அவனை தடுக்கிறது. ஆகையாலே சிவத்திலிருந்து நீர் பிறந்த காரணத்தினால் நீர் சிவமாக இருக்கிறீர். உம்மிடத்திலே சக்தியை காணோம். திருக்கையிலாயம் சென்று சக்தியை பெற்று வாரும், இவனை வெல்லலாம் என்றான் நாரதர். ஓருருவை அங்கே நியமித்து மாற்றுரு கொண்டு எப்பெறுவார் முருகப்பெருமான் திருக்கையிலாயம் நோக்கி திரும்பி வருவார். வாசலிலே அமர்ந்திருக்கிறார் உமையவள், பார்வதி, கௌரி, தக்ஷாயணி. அம்மா என்று தாரை அவள் மீது ஏறி மடியிலே அமர்ந்து கொள்ளுகிறார். பக்தர்கள் பார்க்கிறார்கள், என்ன புண்ணியம் செய்தாள் எங்கள் தாய், இந்த முருகப்பெருமானை இடுப்பிலே எடுத்து வைத்து அவனுக்கு பால் கொடுக்கும் அளவுக்கு இவள் ஒரு பாக்கியம் செய்திருக்கிறாளே. முன்னம் ஒரு பொய்கை தன்னில் மூவேறு பெண்களும் காண தன்னம் தனி மலரில் தவழ்ந்து வந்தாய். முன்னம் ஒரு பொய்கை தன்னில் மூவேறு பெண்களும் காண தன்னம் தனி மலரில் தவழ்ந்து வந்தாய். முருகா, தன்னம் தனி மலரில் தவழ்ந்து வந்தாய். பின்னும் பெரும்
பசியால் பேச வகை தெரியாமல் விம்மி விம்மி அழுது பாடலுற்றாய். இன்னும் பெரும் பசியால் பேச வகை தெரியாமல் விம்மி விம்மி அழுதி வாடலுற்றாய். முன்னவனும் உண்மை மொழிந்தான், முன்னவனும் உண்மை மொழிந்தான், முன்னவனும் உண்மை மொழிந்தான். உலகம் உய்ய முன்னவனின் உண்மை மொழிந்தான். விண்ணவரின் மன்னவனும் வேதம் சொல்லும் நான் முகனும் எண்ணறிய மாலவனும் எங்கள் குலம் நல்லதென கண்ணம் தனி மலரில் தவழ்ந்து வந்தாய் முருகா. கண்ணம் தனி மலரில் தவழ்ந்து வந்தாய். சின்னஞ்சிறு வேலவா சின்னம் சிறு வேலவா உன்னை சித்திரையில் வைத்தணைக்க என்ன தவம் செய்தி வந்தாளோ, என்ன தவம் செய்தி வந்தாளோ எங்கள் தாய், என்ன தவம் செய்தி வந்தாளோ. சின்னஞ்சிறு வேலவா உன்னை சிற்றிடையில் வைத்து அணைக்க என்ன தவம் செய்து வந்தாளோ எங்கள் தாய். அவள் இடுப்பிலே ஏறிய வந்தான் முருகப்பெருமான் பாலகன். முருகனை பார்த்து கேள்வி கேட்கிறாள் உமையவள். முருகா, தாரகனை வதம் செய்து முடித்து விட்டாயா? அம்மா, எவ்வளவு நேரம் அவனிடத்திலே யுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன், எவ்வளவு நாட்களாக செய்து கொண்டிருக்கிறேன், என்ன செய்தாலும் அவனை நான் முறியடிக்க முடியவில்லையே. நாரதர் வந்தார், கேட்டேன். சிவமாக உள்ள நான் சக்தி இல்லாமல் இருக்கிறேனாம், சக்தியோடு சென்றால்தான் அவனை வெல்ல முடியும் என்று நாரத பெருமான் கூறினார். அதற்காக அகில உலகத்திற்கும் சக்தியான உன்னை நாடி வந்தேனடி என்றார். விஷயம் அறிந்த உமையவள், முருகா, நீ இங்கு வருவாய் என்பது எனக்கு தெரியும். சக்தியும் சிவனும் இணைந்து நீ சென்றால்தான் அவனை வெல்ல முடியும் என்பதால் உன்னுடன் நானே வருகிறேன் என்று கூறி தன்னை வேலாக ஆக்கிக் கொண்டாள். வேலாக மாறிய தன்னுடைய தாயினுடைய அந்த வேலை எடுத்துக் கொள்ளுகிறார். தாரகாசுரன் மீது எரிந்தார். இவனோ பெரும் சக்தி வழிபாட்டுடையவன், சிவ வழிபாட்டுடையவன். மரமாக நின்றான். அம்மரத்தை பிளந்தது இந்த சக்தி வேல். இரண்டாக பிரிந்தது. அப்பொழுதும் உயிர் பிரியவில்லை. ஒரு புறம் மயிலாக நின்றான், ஒரு புறம் சேவலாக நின்றார். பாலகனுடைய பராக்கிரமத்தை இழந்து சேவலாகவும் மயிலாகவும் இருந்த தாரகன் வணங்கினான் முருகப்பெருமான் திருவடிகளிலே விழுந்து. ஐயனே, நான் சாகவில்லை. ஏன் தெரியுமா? எந்த நேரமும் உன் தந்தையை வழிபட்டவன். கொன்றது நீ அல்ல, சக்தி என்னுள்ளே புகுந்து என்னை பிரித்திருக்கிறாள். உன்னுடைய யுத்தத்தின் காரணமாக எனக்கு ஏற்பட்டிருந்த அகங்காரம், ஆணவம் இத்தோடு முழுமையாக அழிந்து விட்டது. இறைவனே, இவ்வேளையை ஏற்று அருள வேண்டும் என்று சொல்ல சேவலை கொடியாக அமைத்துக் கொண்டு மயிலாக உள்ளதை தன்னுடைய வாகனமாக ஆக்கிக் கொண்டான் தாரகனுக்கு. அப்படி ஒரு பெரும் பாக்கியம் கிடைத்தது. ஆணவம் மிகுந்தவர்களாக உலகத்திலே இருக்கலாம், தவறில்லை, அது பிறப்பு. நம்மிடத்திலே ஆணவம் இருக்கிறது என்று அறிந்து என்று அந்த ஆணவத்தை விடுகிறோமோ அன்றே அந்த சனமே இறைவன் அருள் நமக்கு கிடைக்கும். இதைத்தான் சொல்லுகிறது புராணங்கள். நமக்கு கதையின் மூலமாக ஒரு தத்துவத்தை சொல்லும் பொழுது நமக்கு நன்றாக விளங்கும். தாயினுடைய அருளினாலே, தாரகனை வென்ற காரணத்தினாலே முருகப்பெருமான் தன் தாய்க்கு நன்றி கடன் பட்டவனாகிவிட்டார். மனிதர்கள் ஒருவரிடத்திலே கடன் பட்டால் கடனை மறந்து விடுவார்கள். கொடுத்தவன் மறப்பானோ மாட்டானோ, வாங்கியவன் மறப்பது மரபு. தான் பட்ட கடனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறான் முருகப்பெருமான். இவன் தமிழினுடைய அவதாரம். உலகத்திலே முதல் தோன்றிய மொழி தமிழ் மொழி, சந்தேகமே வேண்டாம். அதன் பிறகுதான் ஏனைய மொழிகள் புதுதாக உலகத்திலே தோன்றின. குருஜி, என்ன நீங்க வாட்டுக்கு விடுறீங்க? தமிழ்தான் முதல்ல. ஆமா, தமிழுக்கு முருகு என்று பெயர். அதுதான் முருகன். அந்த முருகனுக்கு தமிழை வழங்கியவள் உமா பிராட்டி, அம்மா. இந்த அம்மா என்ற சொல்லே தமிழில் மட்டும்தான் உண்டு, வேற மொழிகளிலே கிடையாது. மலேசியாவில் பசுமாடு அது என்னன்னு கத்துது? மம்மின்னு கத்துதா? அம்மா என்றுதான் கத்துகிறது. சிங்கப்பூர்ல உள்ள பசுவும் அம்மான்னு தான் கத்துது. ஆஸ்திரேலியா பசு அம்மா, அமெரிக்கா பசு அம்மா.
ஆக உலகத்தில் உள்ள பசுதான் முக்கியம். நமக்கு கோமாதா அது அம்மா என்ற சொல், அந்த சொல்லு உலகத்துலதான் இருக்கு, இந்த தமிழ் மொழியிலே மட்டும். அப்பேற்பட்ட தமிழின் அவதாரமாக விளங்கக்கூடிய அழகுடைய முருகப்பெருமான் தாய்க்கு நன்னுடைய நன்றி கடனை செலுத்த வேண்டும் என்று தன் தாயின் மீது பாடினான். பாடும் பொழுது இடதுபுறம் திரும்பினார். விநாயக பெருமான் நிற்கிறார். எக்காரியம் செய்தாலும் அண்ணனை வணங்காமல் செய்தால் அது பூர்த்தியாகாது என்று தெரியும் முருகனுக்கு. ஏனென்றால் தாய் தந்தையை வலம் வந்து பழத்தை பெற்றுக் கொண்டு பரிசு கொண்டவன் விநாயக பெருமானை வணங்கித்தான் தாயை வணங்க வேண்டும் என்று முதலிலே விநாயகனை வணங்குகிறார். ஆக்கும் தொழில் ஐங்கரநாற்ற நலம் பூக்கும் நகையாள் புவனேஸ்வரி சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயகவாறு. ஆக்கும் தொழில் ஐங்கரநாற்ற நலம் பூக்கும் நகையாள் புவனேஸ்வரி சேர்க்கும் நவரத்தின மாலையினை